அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை தாங்கி வழிநடத்துகிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற சாமானியர் ஒருவரை எத்தனை பேர் எதிர்த்தார், ஒருவரை எத்தனை பேர் எதிர்த்தார்கள், அத்தனை பேர்களுக்கும் பதில் 2026 தேர்தலில் மக்கள் கொடுப்பார். ராமனை நாம் வனவாசத்திற்கு அனுப்பினோமே, அது ராமன் செய்த தவறா? ராம கடவுளை நாம் வனவாசத்திற்கு அனுப்பினோமே, அது ராமர் செய்த தவறா? நிச்சயமாக இல்லை. யார் செய்த தவறுக்கோ ராமர் பொறுப்பேற்று அந்த தீர்ப்புக்கு தலைவணங்கி சென்றாரே, அதனால் அவர் உலக புகழ் பெற்றாரே, அழியா புகழ் பெற்றாரே, ஆன்மீக புகழ் பெற்றாரே, தமிழ்நாட்டு மக்கள் அல்ல உலக மக்களின் நம்பிக்கை பெற்றார். ஆகவே இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற ஜனநாயகத்திலே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது என்பது, அந்த கருத்து வேறுபாடுகளால் ஜனநாயகம் விவாதிக்கப்படுகிறது, அங்கே ஜனநாயகம் உயிரோடு இருக்கிறது என்பதும் எல்லா அரசியல் கட்சிகளிலும் நிகழ்கிற அந்த நிகழ்வை நாம் இப்போது பூதாகரமாக விவாத மேடைகளிலே கொண்டு வருவதனாலே என்ன பலன் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப் போகிறது? ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டு எழும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்திராத வீர தழும்புகள், பெற்றிடாத வீர தழும்புகளே இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்திராத சவால்களும் இல்லை, சோதனைகளும் இல்லை, துன்பங்களும் இல்லை, துயரங்களும் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் வாழ்வு பெற்றவர்கள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கைவிட்ட போதும் தமிழ்நாட்டு மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு பொழுதும் கைவிடவில்லை. அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பு, அதுதான் ஆண்டவன் தீர்ப்பு என்று சொல்லி நம்பிக்கைதான் நமக்கு எதிர்காலம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் வளர்ந்தவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கைவிட்ட போதெல்லாம் ஆண்டவனும் மக்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கைவிடவில்லை என்பதுதான் 54 ஆண்டு கால அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாறு. ஆகவே கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை தொண்டர்களே, நாம் இன்றைக்கு 42வது வார இந்த திண்ணை பிரச்சாரத்திலே நம்பிக்கையோடு களம் செல்வோம். நம்பிக்கைதான் வாழ்க்கை. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் முகவரி பெற்றவர்கள், விலாசம் பெற்றவர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் முகவரி பெற்றவர்கள், விலாசம் பெற்றவர்கள், அதிகாரம் பெற்றவர்கள், அங்கீகாரம் பெற்றவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கைவிடுகிற போது தமிழ்நாட்டு மக்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் புரட்சி தலைவருடைய இயக்கத்தை, அம்மாவின் இயக்கத்தை தங்கள் இதயங்களிலே சுமந்து வெற்றி சிம்மாசனத்தில் அமர்த்தியிருக்கிறார்கள் என்பதை அந்த 50 ஆண்டு கால வரலாறு தெரிந்தவர்களுக்கு, புரிந்தவர்களுக்கு, அறிந்தவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் நம் கண் முன்னால் நிற்பது இந்த மன்னர் ஆட்சிக்கு முடிவுரை எழுதுவதும் மக்கள் ஆட்சிக்கு மகுடம் சூட்டவும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வழி நின்று நாம் வெற்றி வாகை சூடுவோம். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.